ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஜூலை 17 வியாழக்கிழமை. 12 ராசிகளுக்கான ஜெனரல் ரீடிங் என்ன, 12 ராசிகளுக்குமான பலன் என்ன அப்படிங்கறத சொல்றாங்க. கேட்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த நைட் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வேலை தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற வேலை கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு கூப்பிடுவாங்க. உங்களை தேடி வேலை வரும், வேலை வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட். அதே மாதிரி நீங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓப்பன் ஹார்ட்டடா இருங்க. கண்டிப்பா இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு நியூ லவ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி கடந்த நாட்கள்ல உங்க ரிலேஷன்ஷிப்லயோ அல்லது நீங்க ஏதாவது பர்சனலா நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இன்னைக்கு சால்வ் ஆகும், ஹீல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஸ்பிரிட். ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு நைட் ஆஃப் வான்ஸ் வந்து ஒரு ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆகுற ஒரு நாள். உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட். ஓகே. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 10 ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு. 10 ஆஃப் பென்டகல்ஸ் எப்பவுமே வந்துட்டு ஒரு வெல்த் குறிக்கிற ஒரு கார்டு. ஸோ உங்களோட ஃபேமிலி லைஃப் வெல்த் பத்தி பத்தி தான் இந்த 10 ஆஃப் பென்டகல்ஸ் சொல்றாங்க. என்னன்னா இன்னைக்கு வந்து உங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு செழிப்பான காலகட்டம் உங்களை நோக்கி வருது அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஃபேமிலி லைஃப்லயும் சரி, உங்களோட பினான்சியல் ரீதியாகவும் ஒரு ஒரு நல்ல ஒரு குரோத் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். அது மட்டும் இல்ல, யாரோ ஒருத்தர் வந்து உங்க லைஃப்ல வரதுக்கு ரொம்ப சீரியஸா பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் தெரியுது. அதையும் சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஸோ உங்களுக்கு பினான்சியலாவும் இன்னைக்கு சூப்பர் டேவா இருக்கு. லவ் ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்போதும் உங்களுக்கு ஃபேவரபிளான பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஒரு உங்களை கேர் பண்ற ஒரு பர்சன் இன்னைக்கு மீட் பண்றதுக்கான சான்ஸும் இருக்குன்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? அடுத்து மூணாவது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. லவ்வர்ஸ் கார்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு எமோஷனல் டிசிஷன் எடுக்கிறது, எமோஷனலா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது சொல்ற கார்டு. ஸோ வந்து இன்னைக்கு உங்களுக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு அப்படிங்கறதுனால இன்னைக்கு நீங்க பெரிய எமோஷனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து இது இன்னைக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி சைடு போறதுதான் நல்லது. ஸ்பிரிச்சுவல் சைடு வந்து நீங்க கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். உங்ககிட்ட நீங்க இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஒரு பர்சனை மீட் பண்றீங்க அப்படின்னா அவங்க உங்களோட சோல்மேட்டா கூட இருக்கலாம் அப்படிங்கிற எனர்ஜி தான் இந்த லவ்வர்ஸ் கார்டு சொல்லுது. ஓகேங்களா? அடுத்து கடகராசி. கடகராசிக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் கப்ஸ் சொல்றது என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு நியூ லவ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்து நீங்க நோ கான்டாக்ட்ல இருந்தீங்க அப்படின்னா அது ரீகன்சல் ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். அதுதான் இந்த ஏஸ் ஆஃப் கப்போட எனர்ஜி. அப்புறம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு பணமும் பாசமும் ரெண்டுமே வந்து சேர்றதுக்கான ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு டே சூப்பர் டேவா இருக்கும் அப்படிங்கறதா ஸ்பிரிட்ஸோட மெசேஜ். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஸ்ட்ரென்த் கார்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு ஒரு போல்ட் நேச்சரை சொல்ற கார்டு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு ஆக்ஷன் மோட்ல நீங்க இறங்கியிருப்பீங்க. உங்களோட அந்த போல்டான நேச்சராலேயே வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு லவ்வர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர் வந்து அடுத்த கட்டத்துக்கான இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி தான் இந்த ஸ்ட்ரென்த் கார்டு நமக்கு சொல்லுது. ஸோ சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல நாளாவே இருக்கும். உங்களோட தைரியம் தான் இன்னைக்கு உங்களை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போக போகுது. உங்களோட தைரியம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்போ என்ன மாதிரி இருந்தது சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அப்படின்னு. அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு பார்த்தோம்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. இவ்வளவு நீங்க வந்து ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு அப்படிங்கறதுனால நீங்க கொஞ்சம் தனிமையா இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கூட்டு எல்லாம் வேண்டாம். கூட்டு பிசினஸ் எல்லாம் பண்ணினீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இன்னைக்கு நீங்க வந்து இண்டிவிஜுவலா ஏதாவது பண்ணினீங்கன்னா அது சக்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க தனியா இருந்தீங்கன்னாலே சாமர்த்தியமா இருப்பீங்க, பணம் நிறைய கிடைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காதல் விஷயத்த பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இதை அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. உங்க பர்சன் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எனர்ஜி காட்டுது. இருந்தாலும் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு கிளாரிட்டி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா?
அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் டூ ஆஃப் சோர்ட்ஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஒர்க் பண்ற இடமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, உங்களை நோக்கி நிறைய பேர் உங்களுக்கு அன்பு கொடுக்க வராங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. நீங்க யார் உங்களுக்கு பெட்டரா இருப்பாங்களோ அதை சூஸ் பண்ணலாம். ஒரு ஒர்க் விஷயத்துலயும் கூட நீங்க கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தீங்கன்னா ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு அமையும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து டெத் கார்டு வந்திருக்கு. டெத் கார்டு வந்து ஆல்வேஸ் ரீபர்த். அதனால வந்து இந்த டெத் கார்டை பார்த்து பயப்பட வேண்டாம். ஒரு 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 விஷயம் முடியும், இன்னொரு புது விஷயம் தொடங்கும். அந்த தொடக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதாவே அமையும். அதாவது ஒரு மாற்றம்ங்கிறது ரொம்ப நல்லதா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து இவ்வளவு நாள் உங்களுக்கு வலி வேதனையை கொடுத்ததை விட்டுட்டு விலகுனீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடும். யாராவது ஒருத்தரால உங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுது, மன நிம்மதி இல்ல, ஒரு மாதிரி சூன்யம் வச்ச மாதிரி இருக்கு லைஃபே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க, அந்த பர்சனை விட்டு விலகிடுங்க. அப்படி ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வந்தாலே உங்க வாழ்க்கையில பீஸ் வந்துடும். சரிங்களா? ரொம்ப அமைதி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். அதனால அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா உங்களுக்கு சக்சஸ். அதனால மாற்றத்தை வந்து வேண்டான்னு ரெஃப்யூஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் சொல்ற மெசேஜ். அடுத்து பார்த்தோம்னா அது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. டெம்பரன்ஸ் கார்டு சொல்ற மெசேஜ் என்னன்னா, உங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இன்னைக்கு பேலன்ஸ்டா இருக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உங்க லைஃப்லயுமே நீங்க இன்னைக்கு வந்துட்டு பர்சனல் லைஃப்லயும் ஃபேமிலி லைஃப்லயும் நீங்க ரொம்ப எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். ரொம்ப நிதானமா சாந்தமா இருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு உங்க யாரோ ஒருத்தரோட அன்பை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் உங்க மேல ரொம்ப கரிசனமா இருக்கணும், கனிவை காட்டணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறீங்க. அந்த மாதிரிதான் அந்த பர்சன் இருக்காங்க, அதையும் காட்டுறாங்க, அதுவும் தெரியுது. யார நீங்க வந்து நம்ம மேல அக்கறையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் உங்க மேல அக்கறையா தான் இருக்காங்க. அததான் இந்த டெம்பரன்ஸ் கார்டும் சொல்லுது. ஓகேங்களா? இன்னைக்கு டே வந்து உங்களுக்கு நிதானமான ஒரு அமைதியான சாந்தமான நாளா அமையும். அடுத்து டெவில் கார்டு வந்திருக்கு. டெவில் கார்டு யாருக்குன்னு பார்த்தோம்னா மகர ராசிக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டெவில் கார்டு என்ன சொல்லுதுன்னா, உங்க மனசுல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்க விடணும். நீங்க நெகட்டிவ் தாட்ஸை விட்டா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம உங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட டாக்ஸிக் லவ்வை வந்து இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு நாளா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான ஒரு காதலா இருக்கட்டும், எல்லாமே ட்ரூத்ஃபுல்லான விஷயம் எல்லாமே உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க இப்போ ஒரு கஷ்டப்படுற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்குற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் எண்டு கார்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போதான் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பீப்புளை விட்டு நீங்க விலக வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுதான் மகர ராசிக்கான இன்றைய பலன். அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸ்டார் கார்டு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கறதா ஸ்டார் கார்டோட மெசேஜ். நீங்க ஏதாவது ரொம்ப நாளா இந்த விஷயம் இன்னைக்கு இப்படி பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களோட நீங்க டிராவல் பண்ண போறீங்களா, இல்ல புதுசா ஏதாவது ஒரு சாப்டரை தொடங்க போறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்கு. உங்களோட லைஃப் பாத் வந்து இது வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பீங்க. இப்ப வந்து இதுதான் நம்ம லைஃப், இந்த வழியில தான் நம்ம போகணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்றதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. நீங்க எடுக்கிற அந்த லைஃப் பாத் வந்து அந்த டிசிஷன் வந்து உங்க லைஃப் ரொம்ப ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் உங்க லைஃபுக்கு. அதுதான் இன்னைக்கு ஸ்டார் கார்டு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு சொல்ற மெசேஜா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் மீனராசி. மீனராசிக்கு குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்காங்க. உங்களோட எமோஷனல் பவர் வந்து இன்னைக்கு வந்துட்டு பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அந்த பவரே ரொம்ப உங்களோட அந்த எமோஷனல் பவர் வந்து பயங்கர உச்சத்துல இருக்கும் இன்னைக்கு. அதுதான் இந்த குயின் ஆஃப் கப்ஸ் சொல்றது. ஏன்னா அந்த கப்ஸ் எப்பவுமே உணர்ச்சிகளை சொல்ற கார்டு. குயின் ஆஃப் கப்ஸ்ங்கும் போது அது ஒரு ஹை லெவல்ல தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு லவ் ஹார்மோனி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு.
அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தர் பேசுறது வந்து உங்களுக்கு பயங்கர டச்சிங்கா இருக்கும். நீங்க சொக்கி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி நான் போடுற ரீடிங்ஸ் எல்லாமே வந்து டைம்லெஸ் ரீடிங் தான், டைம்லெஸ் வீடியோ தான். நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்போல இருந்து அந்த வீடியோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் யூனிவர்ஸ் ஒவ்வொன்றத்தையும் நடத்துறாங்க. நம்ம கண்ணுல ஒரு விஷயம் படுது அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு வருது அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு அந்த விஷயம் வரணும், அதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லாஜிக்கோட தான் யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோல ஜெண்டர் வந்து இப்ப விஷயமே இல்லை. நீங்க மேலா இருந்தீங்கன்னா உங்க பர்சனை ஃபீமேலா எடுத்துக்கோங்க, ஃபீமேலுக்கு கொடுக்கறதா எடுத்துக்கோங்க. நீங்க ஃபீமேலா இருந்தீங்கன்னா என்னோட ரீடிங் வந்து மேல்கா இருக்கும். அந்த மாதிரி ஜெண்டர் ஒரு விஷயமே இல்லை. இது வந்து ஜென்ரல் கலெக்டிவ் ரீடிங். உங்களுக்கு எது ரீசனேட் ஆகுதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரீசனேட் ஆகலைன்னா நீங்க விட்டுலாம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே ரீசனேட் ஆகாது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிரைவேட் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல சன்ஷைன் டேரட் ரீடிங் மெயில் ஐடி இருக்கு. அந்த மெயில் ஐடிக்கு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. டேக் கேர்.